எத்தனை மீன் ப்ரீடிங் போட்டிருக்கீங்க? இப்போ 50 மீன் போட்டிருக்கேன். 50 பேர், 50 ஜோடி போட்டோம்னா நாளைக்கு தான் வைக்கும். இப்போதைக்கு வந்து முட்டை வைக்கிறதெல்லாம் முறை அடிச்சிடும். ஓகேண்ணே. அதாவது முறை அடிக்கிறதுல நாளைக்கு பூரா முட்டையாக வச்சிடும். ரைட்டுண்ணே. எடுத்துமே ஃபீமேல் எடுத்துடுவோம். ஓகேண்ணே. எப்படிண்ணே முட்டை வச்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியும்? அது கரெக்டாக அந்த ஒன்று இருக்கும். ஓகே. வயிறு கொஞ்சம் கம்மியாக இருக்குமோ? வயிறு கம்மியாக இருக்கும். ஃபீமேலுக்கு வயிறு குறைஞ்சிடும். ஏற்கனவே பூச்சி போட்டிருக்கோம். நல்லா வயிறு எடுத்த மீன் தான் போட்டிருக்கோம். ஓகேண்ணே. இன்னும் ரெடி ஆகலை. இன்னும் நாளைக்கு தான். நேற்று நைட்டு தான் போட்டோம். ஒரு நாள் விட்டு தான் வைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பபுள் நெஸ்ட்டு. ஆமாம், பபுள்ஸ் அடிச்சுட்டாலே கன்ஃபார்மாக முட்டை வச்சிடும். ஓகேண்ணே. பபுள்ஸே வராது. ரொம்ப அருமையாக பபுள்ஸ் அடிச்சு வச்சிருக்குது. ஆமாம், ஃபுல்லாக நாளைக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு சாயந்தரம் எடுத்துடலாம். ஃபீமேலாம் எடுத்துடலாம். இதெல்லாம் ஃபீமேல் ஆனால் இங்கே இருக்குது. ஆமாம், அது ஃபீமேலு பீடிங் போகிறதுக்காக வச்சுருக்கோம். ரைட்டு எடுத்து காட்டுறேன். இது பூரா வயிறு எடுத்து போக மீதி இருக்கு மீன். ஓகேண்ணே. நேற்று நல்லா வயிறு எடுத்த மீனாக போட்டோம். இது அந்த கொஞ்சம் சின்ன வயிறு கம்மியாக இருக்கிறதெல்லாம் இதில் வச்சுட்டோம். ஓகே. இதெல்லாம் எடுத்து போட்டோம். தொட்டிலேருந்து எடுத்து போட்டுருக்கோம். இது கொஞ்சம் பெரிய மீனுங்க கொஞ்சம். ஓகே. ஃபீமேலுங்களாம். ஃபீமேல் வந்து பெருசு இந்த பீட்டா. ரைட்டுண்ணே. இதுலேருந்து எவ்வளோ குஞ்சுனே இறங்கும்? மேக்ஸிமம் இதெல்லாம் வந்து 1000 வரும். சின்ன ஃபீமேல்லாம் 500 குட்டி வரும். ஓகேங்கண்ணே. பார்த்து இங்கேயே கொஞ்சம் பாட்டிலிங் போட்டு வச்சுருக்கீங்களோ? ஆமாம், பேரண்ட் அளவுக்கு போட்டு வச்சுருக்கோம். இது வந்து வெக்காடு போட்டுருக்கோம். இங்கே கொஞ்சம் தண்ணி போகிறதுனால வந்து இப்போ கொஞ்சம் லேட்டாக தான் இப்போ பண்ணுறோம். ஓகே. நல்லா ஃபுல்லாகவே நல்லா பண்ணுவோம். இத்தனை போட்டு வச்சா எத்தனை ப்ரீட் ஆகும்? இல்லை, இந்த நாங்கள் தெரியும் பூராமே முறை அடிச்சிருக்காருங்க. ஃபுல்லாகவே எல்லாருமே வந்து முறை அடிச்சிருச்சுன்னா ஃபுல்லாக முட்டை வைக்கிறதுக்கு அது ரெடி ஆச்சுன்னு அர்த்தம். எவ்வளோ கரெக்டாக இருக்கோ அந்த அளவுக்கு நாங்கள் கரெக்டாக இருந்தால் தான் போடுவோம், இல்லைன்னா போட மாட்டோம். எல்லாமே முட்டை வச்சிடும். அந்த பெரிய ஃபீமேலுங்க ரொம்ப வந்து பொரிச்சாலும் பொரிக்கும். ஏன்னா கொஞ்சம் வந்து இதாகும். ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா முட்டை கெட்டு போன முட்டை வச்சிடும். அதனால் வந்து சின்னதாக அதிகமாக வந்து கரெக்டாக செட் ஆகும். இதுக்குள்ளே பாருங்கள், ஃபைட்டர் குட்டி குட்டியாக இருக்குது. ரொம்ப குட்டியாக இருக்குது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வெள்ளை கலரில் அப்புறம் பிளாக் கலர்லேயும் இருக்குது. கொஞ்சம் குட்டி கீழே இருக்குது, தண்ணியில் அடியில் நவருது. ஸோ இதெல்லாமே பிறந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. சிமெண்ட்டு தொட்டிக்கு மாற்றிட்டாங்க. இது ஃபைட்டரோட குட்டி. இது வந்து 1 மாதம் ஆகுது. இந்த மாற்றி விட்டால் வளரும். இது 1 மாதத்து குட்டி. ஃபைட்டு குட்டி பார்த்துங்க. வளர இன்னும் கலர் நல்லா வரும். 1 மாதம் குட்டி. நல்லா இது வந்து நல்லா லைவாக டாப்னியாக போட்டால் 1 மாதம் நல்ல சைஸ் வரும். எத்தனை மாதத்துல பிரித்து வைப்பீங்க பாட்டிலெலாம் போட்டு? 1.5 மாதத்தில் எடுத்து போட்டுருவோம் பாட்டிலில். இன்னும் ஒரு 30-15 நாளில் வந்துடும். தொட்டி மாற்றி விட்டணும். கொஞ்சம் ஆளுக்குள்ள இருக்கனால கொஞ்சம் வளர்ச்சி கம்மியாக இருக்குது. தொட்டி மாற்றி போட்டோன்னா வந்துடும் வளர்ச்சி.